வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இன்னைக்கு எக்ஸசைஸில் என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறாங்க. அதாவது நல்லா பேக் சப்போர்ட்டோடு உட்காந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா ரொட்டேட் பண்ணணுங்க. ஹாஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள் வந்து போடணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சின் வந்து உங்களுடைய நெக் ஏரியாவை டச் பண்ணுற மாதிரி கொண்டு போயிட்டு மேலே ஃபுல்லாக உங்களால் எவ்வளோ தூரம் மேலே லிஃப்ட் பண்ண முடியும், ரைட் சைடு கொஞ்சம் தூரம் மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் சின்ன ட்ராக் பண்ணிகிட்டே போகணும். ட்ராக் பண்ணிகிட்டே வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்து லிஃப்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நெக்கை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்கை சுற்றி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஒரு டைட்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிஃப்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மசில் வீக்னஸாக இருக்கட்டும், அண்ட் அந்த எலும்பில் அதாவது சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சர்வைக்கல் ஸ்பைனில் இந்த ஸ்பைன் இருக்குது இல்லைங்களா, ஸ்பைனல் கார்டில் நெக்கு ரீஜனில் இருக்கிறத நம்ம சர்வைக்கல் ரீஜன் சொல்லுவோம். ஸோ சர்வைக்கல் ரீஜனில் வந்து நிறைய பேருக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஸ்பாண்டிலோசிஸ், ஸ்பாண்டிலைசிஸ், சில பேர் ஸ்பாண்டிலோலிசிஸ் கூட வரும். அதாவது ஆக்சிடென்ட்னால ஃப்ராக்சர் அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் த மெடிக்கல் இஷ்யூஸ் பக்கம் போகாமல் நார்மலாக இருக்கிற பீப்புள், ஹெல்த்தி பீப்புளாக இருக்கலாம், இல்லை அன்ஹெல்த்தி பீப்புளாக இருக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து நம்ம அன்ஹெல்த்தின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி சொல்ல வேண்டாம். நம்ம எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஆக்டிவிட்டீஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெனிஃபிஷியலான எக்ஸசைஸ். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூனால ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிப்ரெஷனே வந்து ரொம்ப வந்து உங்களை ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் விட்டுரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உட்காந்த இடத்துல என்னென்ன மூமெண்ட்ஸ் வந்து நம்மளால் ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்க. எப்போவுமே பிளட் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, ப்ராப்பராக ஃபங்க்ஷனலாக இருந்ததுன்னா நம்ம வந்து ரொம்ப ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், அண்ட் நம்மள சைக்கலாஜிக்கலாகவும் ரொம்ப ஆக்டிவாக இருப்போங்க. ஸோ நிறைய பேர் பெட்ரிடன் கேசஸ் நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க. அதாவது வயதானவர்கள் அபவ் 60+ இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். 60+, 65+ இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, கம்முன்னு சேரில் உட்காந்துருப்பாங்க, எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க இந்த பெரியவங்களுக்கு அவங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு வந்து தெரியாது இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த நெக் மூமெண்ட்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரிஸ்ட் மூமெண்ட்ஸ் பண்ணலாம், ஹேண்ட் மூமெண்ட்ஸ் பண்ணலாம். நம்ம நிறைய வந்து குட்டி குட்டி ஜாயிண்ட்டுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பண்ணுறதால என்னமா யூஸ் ஆகுங்கன்னா, ஏஞ்சி நடந்துட போகிறாங்களா அப்படின்ற கொஸ்டின் மார்க் கேட்காதீங்க. ஏன்னா நம்ம மூமெண்ட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பிளட் ஃப்ளோ வந்து நல்லா பம்ப் ஆகும், நல்லா ரிலீஸ் ஆகும். ஸோ அவங்களே வந்து ஒரு ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க, நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் போது என்ன ஆகும்னா, ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல்னஸ் வரும். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஃபிட் வந்து சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் த சேனல். 10 counts 2 sets.